ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். சோ இந்த மெஷர்மெண்ட்ல நம்ம எப்படி மார்க் பண்ண போறோம், எப்படி கட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த பேக் பீஸை தான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸாக நம்ம வச்சுக்க போகிறோம். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ண போகிறது பிரின்சஸ் கட், நாட் அ நார்மல் ப்ளவுஸ். ஸோ பேக் சைடில் நம்ம ஹூக் வைக்க போகிறதில்ல, ஃப்ரண்ட் சைடில் தான் ஹூக் வைக்க போகிறோம். அதனால தான் இப்போது நான் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இப்போ நான் வந்து பேக் சைடை வந்து ட்ரேஸ் எடுத்துக்க போகிறேன். பேக் சைடை ஃப்ரண்ட் சைடுக்கு ட்ரேஸ் எடுக்க போகிறேன். ஜஸ்ட் இதில் பேக் சைடு எடுத்த பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அப்படியே ட்ரேஸ் எடுக்க போகிறோம். பேக் சைடில் நம்ம முதுகுக்கு 9 இன்ச்சஸ் வச்சோம், அதுவே நம்ம ஃப்ரண்ட் சைடில் வச்சா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் வைக்கும் போது ஒரு 6 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணல, நான் ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு புரியும். ஸோ ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக 9 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம் பிரின்சஸ் கட்க்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹூக் போடுற இடத்துலேருந்து சைட்லேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். இந்த ஹூக் போடுற இடத்துலேருந்து சென்டர்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்க்ராஸாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதாவது அந்த 4 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டில் 9 இன்ச்சஸ். அதுக்கப்புறமா அந்த 9 இன்ச்சஸை இந்த மாதிரி க்ராஸாக வரைஞ்சிக்கோங்க. நான் எப்படி வரைகிறனோ அதே மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த க்ராஸ் வந்து ஆர்ம் ஹோலுக்கு போகுது, அதை அப்படியே மாற்றி லைக் பேக் சைடு லைக் ஃப்ரண்ட் பார்ட்டில் போட்டு கொக்கி போடுற இடத்துல வரைஞ்சிடாதீங்க. ஸோ இப்போ நான் கீழே ஸ்கேல் போட்டு கோடு போட்டுட்ருக்கிறது நம்ம கீழே ஒரு 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நம்ம 4 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 4 இன்ச்லேருந்து 1.25 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேர்வாக வரைய போகிறோம். இந்த லைக் பிரின்சஸ் கட்டுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் பார்ட். நம்ம நார்மலாக வரைஞ்சிட்டோம், தப்பாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு மாதிரி ஷர்ட் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ நல்லா கேர்வாக வரைஞ்சி விட்டோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அது அழகாக ஒரு ஷேப்பாக நம்மளுக்கு அந்த கப் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்து இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கர்வ் வந்து மோஸ்ட்டாக 3 இன்ச்சஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே கீழே இருக்கிறது வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி மெஷர் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் ஈஸியாக இருக்கட்டும்னு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பண்ணிக்கோங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி லைக் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கட்டிங் ப்ராசஸ் தான். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம விட்ட அந்த கேப்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தான் இதை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை நம்ம எக்ஸாக்டாக நம்ம வரைஞ்சோன்னா ஜாயின் பண்ணும் போது அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு கிடச்சிருச்சு, பேக் கிடச்சிருச்சு, அண்ட் கையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.